ஏன்னா எப்போதுமே இவனுக்கு கொஞ்சம் அது விட்ட குறை தொட்ட குறையாவே இருக்கும். இவன் சாப்பிட்டு முடிச்சிருப்பான், வீட்டுல உணவு மிச்சம் இருக்காது, ஆனாலும் பசி ஆறலம்பான். இன்னைக்கு பீமனுக்கே ஒரு லெவலுக்கு மேல சாப்பிட முடியல, ஆனாலும் அதுல உணவு அப்படியே இருக்கு. கடைசி பந்தி திரௌபதி சாப்பிட்டுட்டு அலம்பி வச்சுடுறா. இப்படியே போறது. மெல்ல மெல்ல ஹஸ்தினாபுரத்துக்கு செய்தி போச்சு. அக்ஷய பாத்திரம் வச்சு நன்னா உணவு ததியாராதனம் அடியார்களுக்கெல்லாம் உணவளிக்கிறா. நாட்டுல இருந்து ரிஷிகள்லாம் அக்ஷய பாத்திரத்துல உணவு சாப்பிடுறதுக்காகவே காட்டுக்கு போறா. இத கேள்விப்பட்டான் துரியோதனன். அல்சர், என்னடா இது, எல்லாரும் பாண்டவர்கள் வீட்டுக்கு சாப்பிட போறாளா? அந்த பாண்டவர்கள் உருப்படாம போகணும், விளங்கக்கூடாது, இதுக்காக நான் இவ்வளவு பாடுபட்டு சூதாடி தட்டி பறிச்சு காட்டுக்கு அனுப்பி வச்சா காட்டுல நன்னா உணவளிக்கிறா, அக்ஷய பாத்திரம் வச்சுட்டு இருக்கான்னு சொல்லி இதுக்கு ஏதாவது பண்ணணும். என்ன சொன்னா, ரிஷிகள் போய் சாப்பிட்டுட்டு வராளா, நான் ஒரு ரிஷியை அனுப்புறேன். நான் துரியோதனன். துர்வாசர், கோபத்துக்கும் சாபத்துக்கும் பெயர் போன துர்வாசர். துரியோதனன் என்ன பண்ணா, துர்வாசரை தன் அரண்மனைக்கு அழைத்து வந்து ரொம்ப நன்னா உபச்சாரம் பண்ணான். அன்னைக்கு மட்டும் அவனுக்கு என்னதான் நல்ல மூடு வந்ததோ தெரியல, துர்வாசருக்கு துரியோதனம் பண்ண உபச்சாரம் இருக்கே, அதை பார்த்துட்டு துர்வாசரே சொன்னார், துரியோதனா, இதுக்கு முன்னாடி குந்தி தேவி தாண்டா எனக்கு இப்படி ஒரு உபச்சாரம் பண்ணா, குந்திக்கு அடுத்தபடியாக எனக்கு எல்லா உபச்சாரமும் பண்ணதும் நீ தாண்டா துரியோதனா, சொல்லு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். எல்லா உபச்சாரமும் பண்ணிட்டு என்ன வரம் வேணும்னு அவர் கேட்கும் போது துரியோதன சொன்னான், மகரிஷி, நான் என்றைக்குமே சுயநலத்துக்காக எதுவுமே ஆசைப்பட்டதில்லை. நான் ஒரு பொதுநலவாதி. எனக்கு எல்லாரும் நன்னா இருக்கணும்னு மட்டும்தான் ஆசை. அதனால எனக்கு ஒரே ஒரு வரம். என்ன வரம்னா, நீங்கள் எப்படி என் அரண்மனைக்கு வந்து சிஷ்யர்களோடு விருந்து சாப்பிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணேளோ, இதே மாதிரி உங்க 10,000 சிஷ்யர்களோடு காட்டில் இருக்கும் என் பங்காளிகள் பாண்டவர்கள் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு பாண்டவர்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும். இதை தவிர நான் என்ன கேட்க போறேன்? என் பங்காளிகள் நன்னா இருந்தா நான் நன்னா இருந்த மாதிரி. ஆனா ஒரே ஒரு விஷயம் துர்வாசரே, நீங்க அந்த பாண்டவர்களுடைய குடிலுக்கு போகும்போது மாலை 6 மணிக்கு மேல போங்கோ. ஏன்னா அக்ஷய பாத்திரத்தை அலம்பி வச்சிருவானோ. 10,000 சீடர்களோட துர்வாசர் போனா சாப்பாடு எங்க கிடைக்கும்? கிடைக்காது. இவருக்கு உணவு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுவார்? இவர் அடுத்த மூச்சுக்கு சாப்பம் தான் கொடுப்பார். நன்னா சாப்பம். என்ன ரிஷிகளுக்கு சாப்பாடா போடுற, சாப்பத்தை வாங்கி கட்டிக்கோன்னு இத்தனை பிளான் துரியோதனன். அதனால என்ன பண்றான், அவர்கிட்ட சொல்லி நீங்க ஜம்முன்னு போங்கோன்ட்டான். நாராயணியத்துல பட்டதிரி வர்ணிக்கிறார், அன்னாந்த பிராப்த சர்வாம்சஜ முனி சகித திரௌபதி சிந்திதோத. கரெக்டா துரியோதனன் சொன்னபடி துர்வாசர் 10,000 சீடர்களோடு மாலை நேர பாண்டவர்கள் குடிலுக்கு போயிட்டார். தர்மபுத்திரர் வாங்கோ வாங்கோ நீ வாழ வரவேற்றார், அமர்த்தினார். என்ன சாப்பிடுறேன்னு கேட்டார். பல கணவன்மார்கள் பண்ற தப்பே இதான். உள்ள என்ன இருக்குன்னு மனைவிட்ட கேட்கவே மாட்டா. யாரோ காஃபி சாப்பிடுறீங்களா, ஜூஸ் சாப்பிடுறீங்களா, உள்ள ஒய்ஃப்ட என்ன இருக்குன்னு, கிச்சன்ல என்ன இருக்குன்னு கேட்கணுமா இல்லையா? இவரும் கிச்சன் பக்கம் போக மாட்டார், கிச்சன்ல என்ன இருக்குன்னு விசாரிக்க மாட்டார். வந்தவர்கிட்ட மட்டும் காஃபி, டீ, ஜூஸ் எது வேணும்னு மட்டும் நல்லா கேட்டுருவார். தர்மபுத்திரர் சொல்லிட்டார், என்ன சாப்பிடுறேன்னு கேட்டார். துர்வாசர் சொன்னார், நானும் 10,000 சிஷ்யர்களும் இங்க விருந்து சாப்பிடத்தான் வந்திருக்கோம். இவருக்கோ அக்ஷய பாத்திரம் இருக்கேங்கிற தைரியம், எல்லாம் சாப்பிட்டுள்ளான்ட்டார். ஆனா இதுல சகதேவன் தான் கெட்டிக்காரன். பொதுவா சகாதேவன் பா, அவன் பேரு சகதேவன். அவன் கெட்டிக்காரன். அவன் யோசிச்சான், திரௌபதி சாப்பிட்டு அலம்பியே வச்சுட்டா, இந்த அண்ணா என்னடான்னா எல்லாரையும் சாப்பிடுங்கிறாரே. சகதேவன் மட்டும் சமையல் அறையில போய் திரௌபதியை பார்த்து திருன்னு முழிச்சான். என்ன பண்றதுன்னா, திரௌபதியும் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னா. அதுக்குள்ள துர்வாசர் சொன்னார், சாயங்காலம் ஆயிடுத்து, நானும் சிஷ்யாலும் பக்கத்துல குளத்தங்கரைக்கு போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்துடுறோம், வந்து நன்னா ஜம்முன்னு ஒரு புடி பிடிச்சிடுறோன்ட்டார். சந்தியாவந்தனம் பண்ண போயிட்டா. திரௌபதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பிராப்த சாகான்னமஷ்ணன் முனிகணம் அகிருதாக திருப்திமந்தம் வனாந்தே. திரௌபதி யோசிச்சா. இதே வாக்கியம் மனசுக்கு வந்தது. 2வது அனுகிரகம் எண்ணிக்கோங்க. 2வது அனுகிரகம் மீண்டும் யோசிச்சா. எங்கேயுமே என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு பெரிய கஷ்டமா, கண்ணனை அழைப்போம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து காக்கக்கூடிய தெய்வம் தான் நம்ம கண்ணபிரான். மனசார கோவிந்தான்னு கிருஷ்ணனை கூப்பிட்டா எதிரிலேயே வந்து நின்னுட்டான் கண்ணன். திரௌபதி பார்த்தா, ஆஹா கிருஷ்ணன் வந்துட்டான், எப்படியும் காப்பாத்திடுவான்னு நினைச்சுட்டு இருக்கும் போதே கிருஷ்ணன் சொன்னானா, திரௌபதி நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தேன் இல்லையா, ரொம்ப களைச்சு போயிட்டேன், பசிக்கிறது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா கூடுன்னா. திரௌபதி சொன்னா, கிருஷ்ணா உனக்கு ரொம்ப லொள்ளு தாண்டா, ஏடா வந்தவாளுக்கே சாப்பாடு போடுறதுக்கு வழி இல்லாம ஒன்னவான்னு கூப்பிட்டா நீ பசிக்கிறது சாப்பாடு வேணும்னு கேக்குறிய, நான் எங்கடா போவேன்னா. கிருஷ்ணன் பார்த்தான், அக்ஷய பாத்திரத்தை எடுன்னா. அதைத்தான் அலம்பி வச்சாச்சேன்னா. இல்ல அக்ஷய பாத்திரத்தை எடுன்னா. எடுத்து பார்த்தா அக்ஷய பாத்திரத்தின் விளிம்புல ஒரே ஒரு அகத்திக்கீரை இலை மட்டும் ஒட்டின்னு இருந்ததுதான். இதுல இருந்து என்ன புரியுறதுன்னார், பாத்திரத்தை ஒழுங்கா அலம்பக்கூடாதுன்னு புரியுறது.
இல்ல அப்படி புரிஞ்சுன்றாதீங்க, இதெல்லாம் அவுட் ஆஃப் கான்டெக்ட். ஒரே ஒரு அகத்திக்கீரை இலை மட்டும் மிச்சம் இருந்தது. கிருஷ்ணன் பார்த்தான், எனக்கு இது ரொம்ப பிடிக்குமே, நான் சாப்பிடுறேன்னு அகத்திக்கீரையை எடுத்து வாயில போட்டுட்டான். கிருஷ்ணனுக்கு பசி ஆறிடுத்து. கிருஷ்ணனுக்கு பசி ஆறினவாறே அங்க துர்வாசர் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு குளத்தங்கரையில இருந்து வந்தா வயர் அப்படியே கடமுடாங்கிறது. சிஷ்யாளுக்கும் வயறு கடமுடாங்கிறது. ஒரு 10 விருந்த ஒரே நேரத்துல சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா பகவானுக்கு எல்லோரும் சரீரமாக உடலாக இருக்கிறார்கள். பகவான் அமுது செஞ்சுட்டான்னா அவனுக்கு சரீரமாக இருக்கும் எல்லாருக்குமே திருப்தி வந்துடும். எப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம உடம்புல எவ்வளவு செல் இருக்கு? எல்லாத்தையும் ஒரு செல் கையில இருக்கும், அதை விட்டுடுங்க, அதை கொஞ்சம் உபன்யாசம் போது தூக்கி தள்ளி வச்சிருங்க. உடம்புல உள்ள செல் நிறைய இருக்கு. எல்லா செல்லுக்கும் உணவு தேவை இல்லையா? ஆனா எல்லா செல்லும் தனியாவா சாப்பிடுறது? வாய் மட்டும்தான் சாப்பிடும். ஆனா வாய் சாப்பிட்டுட்டா உடம்புல உள்ள எல்லா செல்லுக்கும் போய் சேரும் இல்லையா? அது போல எல்லாரும் பகவானுக்கு சரீரமா இருக்கும். பகவான் ஒத்தொத்தருக்குள்ளேயும் அந்தராத்மாவா இருக்கான். அவன் ஒத்த சாப்பிட்டுட்டான்னா எல்லாருக்கும் வயிறு நிரம்பிடும். இப்ப துர்வாசரும் சிஷ்யாலும் யோசிச்சா, அடடா வயிறு கடமுடாங்கிறது, இத்தோட அங்க போய் அவன் விருந்து வச்சா சாப்பிடுறது கஷ்டம், அப்புறம் சாப்பிடலைனாலும் தப்பா நினைச்சுப்பான், நம்ம இப்படியே போயிடுவோம்னு சொல்லி அத்தனை பேரும் திரும்பி போயிட்டான். அதை இங்க காப்பாத்துறதா காப்பாத்திட்டான் கண்ணன். அந்த அகத்திக்கீரை இருக்கே, அந்த அகத்திக்கீரை கண்ணபிரான்ட்ட கேட்டுதான், நீ ஆபத்துல உன் பக்தர்களை காப்பாத்துறதுக்கு நான் தானே உதவினேன். நான் விளிம்புல ஒட்டின்னு இருந்ததுனால தானே என்ன சாப்பிட்டு பசி ஆறிடுதுன்னு சொன்னேன். எனக்கு ஏதாவது வரங்குடுன்னு கேட்டுதான். அதனால கண்ணன் சொன்னானா, என் பசியை நீ போக்கினது போல என் பக்தர்கள் பசியையும் நீயே போக்குவாய். ஏகாதசி தோறும் விரதம் இருக்கக்கூடிய என் பக்தர்கள் மறுநாள் துவாதசி அன்று அகத்திக்கீரையை சாப்பிட்டு தங்கள் பசியை ஆற்றிக்கொண்டு விரதத்தை பூர்த்தி பண்ணுவா. அதனால பக்தர்கள் பசியையும் நீயே ஆற்றுவாயின்னு அகத்திக்கீரைக்கும் சேர்த்து ஒரு அனுகிரகம் பண்ணி இப்படி இந்த ஆபத்தில் இருந்தும் பாண்டவர்களை காத்து கொடுத்து விட்டான். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? எத்தனை முறை ஆபத்து வந்தாலும், எந்த விதத்தில் ஆபத்து வந்தாலும் நாமும் கண்ணனை அழைத்தால் அத்தனை முறையும் அவன் வந்து நம்மை ரட்சிப்பான். அது மட்டும் இல்ல, கண்ணன் பக்கத்துல இருக்கான்னா சாபத்துக்கோ இந்த மாய மந்திரத்துக்கோ எதுக்கும் நாம பயப்பட வேண்டாம். துர்வாசரை விட்டு சாபம் கொடுக்க வைப்பேன்னாலும் கண்ணன் பக்கத்துல இருக்காருன்னா எதுவும் நம்மள ஒண்ணும் பண்ணாது. அதனால நிறைய பேர் இந்த மாய மந்திரம், வைப்பு, எடுப்பு எதுக்கெல்லாமோ பயப்படுறோம். எதுக்கும் அஞ்ச வேண்டாம். நம் பக்கம் கண்ணன் இருக்கும் போது அச்சம் என்பது தேவையே இல்லை. 2 அனுகிரகம் ஆயிடுத்து. இப்படி பாண்டவர்கள் தங்களுடைய 13 வருஷ தண்டனைய பூர்த்தி பண்றா. 12 வருஷ வனவாசம், 1 வருஷ அஜ்ஞாதவாசம் எல்லாம் பூர்த்தி ஆயிடுத்து. இனி அடுத்து ராஜ்யத்தை துரியோதனன் திருப்பி கொடுக்கணும். கொடுப்பான் நம்பி போனா அவன் சொல்றான், ஒரு குண்டூசி நிலம் கூட கொடுக்க மாட்டேன். பீமன் கூட இறங்கி வந்தான், 5 பேருக்கு 5 கிராமமாவது கொடுத்துடு, ஆளுக்கு ஒரு கிராமம் கொடு. முடியவே முடியாது, குண்டூசி அளவு நிலம் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். அப்படின்னா என்ன? அடுத்து போர் புரிந்துதான் ராஜ்யத்தை மீட்பது என கௌரவர்களால் இவர்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள். 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் இருந்தால் பாதி ராஜ்யத்தை திருப்பி தரேன்னு சொன்னவன் இப்ப தண்டனையும் அனுபவிச்சாச்சு, ராஜ்யத்தையும் தரமாட்டேங்கிறான். போர்னு தீர்மானம் ஆயிடுத்து. போர்னா அடுத்து என்ன பண்ணணும்? கூட்டணி சேர்க்கணும். இப்ப எலெக்ஷன் வரப்போறதுன்னா என்ன பண்ணுவா? அடுத்த யார் யார் எந்தெந்த கூட்டணி, அதுலயும் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் யாராவது ஒருத்தர் அவர் மட்டும் கேள்விக்குறியா இருப்பார். இவர் இந்த பக்கம் போறாரா, அந்த பக்கம் போறாரா, இவர் எப்ப போய் சேர போறார் அப்படின்னு அதையே விவாத மேடைகள்ல எல்லாம் பேசிட்டு இருப்பா. அந்த மாதிரி போர்னு தீர்மானம் ஆயிடுது. யாருடைய ஆதரவு எந்த பக்கம்? அப்பதான் தர்மபுத்திரன் அர்ஜுனன்ட்ட சொல்றார், பா கிருஷ்ணன்ட்ட போய் சரணாகதி பண்ணு. பகவான் நம் பக்கம் எப்போதும் இருப்பான், அவன் தர்மத்தின் பக்கம் தான் இருப்பான். ஆனாலும் நாம போய் பிரார்த்தனை பண்ணணும். அவர் சொல்றார், திரௌபதி கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் வந்தான் இல்லையா, அதை பார்த்து தெரிந்து கொள்வோம். எப்போதுமே பாருங்க, மனைவிதான் கணவனுக்கே பக்தியை பத்தி சொல்லி கொடுக்கிறா. இதுவரை கணவன்மார்களாகிய பாண்டவர்கள் இதை ரியலைஸ் பண்ணல. இப்போ பாண்டவர்கள் முடிவெடுத்துடுறா கிருஷ்ணன்ட்ட சரணாகதி பண்ணணும்னு. அதனாலதான் பாக்குறோம் பாருங்க, என்னைக்குமே பெண்களுக்கு தான் பக்திங்கிறது நிறைய இருக்குமா. சான்ஸ்கிரிட்ல பக்திங்கிற வார்த்தையே பெண்பாலா வச்சுட்டா. பக்திங்கிற வார்த்தை பெண்பால். ஸ்ரத்தா கடவுள் நம்பிக்கை, அந்த வார்த்தையுமே பெண்பால். என்ன காரணம்னா பெண்களுக்கு அந்த பக்தி, ஸ்ரத்தை, இறை நம்பிக்கை நேச்சுரலா வரும். ஆண்களுக்கு அது சொல்லி கொடுத்தாதான். பல வீடுகள்ல மாமா ஏன் தர்ப்பணம் பண்றாருன்னா, தர்ப்பணம் பண்ணலன்னா மாமி காஃபி கொடுக்க மாட்டாங்கிறதுனாலேயே பண்ணிடுவார். அது போல கணவன் கடவுள் இல்லைனாலும் மனைவியாவது கோவிலுக்கு போவா. இதெல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா. ஆகையினால எப்போதுமே பெண்களுக்கு மட்டும்தான் அந்த பக்தி என்பது நிறைய இருக்குமா. இப்ப திரௌபதியின் பக்தியை பார்த்து பார்த்து இவாளுக்கு புரிஞ்சு கொடுத்து, நாம கண்ணன்ட்ட தான் சரணாகதி பண்ணணும், அவன் தான் கதின்னு. அதனால இப்ப தர்மபுத்திரர் அர்ஜுனனை அனுப்புகிறார். இந்த யாதவாபியுதய காவியத்துல சுவாமி தேசிகன் இன்னொரு காரணம் கொடுக்கிறார். இந்த பாண்டவர்கள் ஏன் கிருஷ்ணன்ட்ட போய் சரணாகதி பண்ணா?
நம்ம உறவு முறைன்னு சொல்லிடுவோம். ஏன்னா அத்தை பையன் தானே எல்லாரும். அது இல்லையா, இது உறவு முறையால வல்ல, உபதேச முறையால வந்ததுன்னார். தமோபகை தத்துவவிதாம் ரிஷீணாம் வாக்கியை ஸ்திரிவேதீம் அனுசஞ்சிகானைஹி கிருஷ்ணம் யதாவத் கிருதினோ விதந்தஹா தஸ்யாபவன் பிராணசமாசகாயா. அதுவா இந்த வனவாசம் 13 வருஷம் இருந்தா இல்லையா, 12+1. அப்போ நிறைய முனிவர்களை பாண்டவர்கள் அணிபணிந்தார்கள். அந்த முனிவர்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய பெருமையை பாண்டவர்களுக்கு நிறைய சொல்லியிருக்கா. அந்த ஆச்சாரியர்கள் உபதேசத்தை கேட்டதாலே பகவான் பெருமை இன்னதுன்னு புரிஞ்சுடுத்து. அதனால கிருஷ்ணன் தான் கதின்னு வந்து இப்போது பாண்டவர்கள் சரணாகதி செய்கிறார்கள். பாண்டவர்கள் சார்பில் அர்ஜுனன் புறப்படுகிறான். துவாரகையில கண்ணபிரான் எழுந்தருளி இருக்கிறான். நாமும் அப்படியே மானசீகமா அர்ஜுனனோடு புறப்படுவோம். துவாரகையை நோக்கி போறான். கிருஷ்ணா, நீ எப்படியாவது எங்களை காக்க வேண்டும், ராஜ்யத்தை இழந்து நிக்கிறோம், மீட்டு கொடுன்னு கேட்க. அதே சமயம் ஹஸ்தினாபுரத்துல சகுனி மாமா துரியோதனன்ட்ட சொல்லி கொடுக்கறான். டேய், சண்டன் தீர்வாயிடு சொல்லியோ, இந்த கிருஷ்ணனுடைய ஆதரவு யாருக்குன்னு போய் கேள்றாங்கிறான். துரியோதன சொன்னா, மாமா அவன் எப்போதுமே நம்ம பக்கம் வரமாட்டான், அவன் எப்போதுமே பாண்டவர் கட்சி, அவன்கிட்ட போய் ஏன் கேட்க சொல்ற, அந்த மாடு மேட்ச் அவன்கிட்ட எல்லாம் போய் நான் நிக்கணுமா மாமா அப்படின்னா துரியோதன. சகுனி சொன்னான், அது பர்றா, போருன்னு வந்துருத்துன்னா, தேர்தல்னு வந்துருத்துன்னா அவரோட கூட்டணி வைக்கிறோமா இவரோட கூட்டணி வைக்குமான்லாம் பார்க்க கூடாது. நமக்கு வெற்றி தான் முக்கியம். வெற்றி தேவைன்னா எங்க வேணாலும் கூட்டணி வைக்கலாம். இன்னொன்னு, கண்ணன் உனக்கு உதவுவதற்கு கடமைப்பட்டவன். அது என்ன கடமை? அர்ஜுனா அத்தை பையன். துரியோதனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன உறவுன்னா, கிருஷ்ணனுடைய மகன் சாம்பன் துரியோதனன் பொண்ணு லக்ஷ்மணாவை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், காதல் கல்யாணம். அதனால சம்பந்தி பொண்ணு கொடுத்துருக்கான். அப்போ உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவுக்கு அவன் ஏதாவது உதவி பண்ணி ஆகணும். அப்போ அர்ஜுனன் வெறும் உறவு முறைக்கு போகல, உபதேச முறையால அவன் போறான். இவன் உறவு முறையை வச்சுன்னு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு சொல்லி துரியோதன போறான். 2 பேரும் துவாரகைக்கு சென்றார்கள். முதல்ல துவாரகைக்கு போனது யாரு? அதான் இல்ல, துவாரகைக்கு முதல்ல அர்ஜுனன் போயிட்டான். ஆனா கிருஷ்ணன் கிட்ட முதல்ல போனது துரியோதனன். எப்படின்னா, துவாரகையில தன்னுடைய அரண்மனையில குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கண்ணபிரான் ஜம்முன்னு பள்ளி கொண்டிருக்கிறான். அவனுக்கு தலைமாட்டுல பார்த்தா ஒரு பெரிய சிம்மாசனம், திருவடி வாரத்துல ஒரு சின்ன ஸ்டூல் முக்காலி போடப்பட்டிருக்கு. கண்ணன் சயனிச்சுட்டு இருக்கான். அர்ஜுனன் முன்னாடியே துவாரகைக்கு போயிட்டான். ஆனா எப்போதுமே பெருமாளை வணங்க போனோம்னா நேரா பெருமாள்கிட்ட போக கூடாது. ஒரு பெருமாள் கோவிலுக்கு போறோம்னா முதல்ல கோபுரத்தை நோக்கி கை கூப்புவோம். அதுக்கப்புறம் துவஜஸ்தம்பத்துல கீழே விழுந்து சேவிப்போம். அதுக்கப்புறம் கருடனை தரிசித்துக் கொள்வோம். அதுக்கப்புறம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள், பெருமாளுடைய அடியார்கள், அவளெல்லாம் சேவிச்சுப்போம். அதுக்கப்புறம் சுத்துக்கோவில்ல உள்ள சக்கரத்தாழ்வார், விஸ்வக்சேனர் உள்ளிட்ட அடியார்களை சேவிச்சுப்போம். அதுக்கப்புறம் தாயார் சன்னதிக்கு போவோம். தாயாரை சேவிச்சு அவளுடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்வோம். அதுக்கப்புறம் பெருமாள் சன்னதிக்கு போவோம். அங்க ஜெய விஜயர்கள் அனுமதியோடு உள்ள போய் அங்கேயும் முதல்ல அர்ச்சக சுவாமியை பார்த்து கை கூப்பணும். அர்ச்சகரை பார்த்து கை கூப்பிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை சேவிக்கணும். நேரா பெருமாள்கிட்ட போகக்கூடாது, அடியார்கள் மூலம் போகணும் இல்லையா. நம்ம அர்ஜுனன் என்ன பண்ணியிருக்கான், நேரா உள்ள நுழைஞ்சதும் துவாரகையில உள்ள கிருஷ்ண பக்தர்கள்லாம் யாரு, அக்ரூரர், உத்தவர், அவளெல்லாம் முதல்ல போய் சேவிச்சானாம். அடுத்து என்ன பண்ணிருக்கான், பரிவார தேவதை ஸ்தானத்துல உள்ள தேவகி, வசுதேவர், ரோஹிணி இவாளெல்லாம் போய் சேவிச்சானா. அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கு 16,108 தேவிகள் இருக்கா, எல்லாரையும் போய் சேவிச்சிருவோன்னு எல்லாரையும் சேவிச்சானா. எல்லாரையும் சேவிச்சுட்டு கடைசியா இங்க வந்தா லேட்டா வந்த துரியோதன நேரா முதல்ல உள்ள வந்துட்டான். ஆனா யார் அடியார்களை முன்னிட்டு பெருமாள்கிட்ட போறாளோ அவளுக்கு தான் அனுகிரகம் கிடைக்கும். நேரா போனா கிடைக்காது, அது வேற விஷயம். துரியோதனம் முன்னாடி போயிட்டான். துரியோதனம் போய் பாக்குறான், கண்ணபிரான் பள்ளி கொண்டு இருக்கான். துரியோதனை நினைச்சு பார்த்தான், இந்த சகுனி மாமா எப்படி எல்லாம் கோத்து விட்டான் பாரு. நான் மாடு மேய்ச்சவன் படுத்துன்னு இருக்கான், நான் இவனுக்கா காத்து இருக்கணுமா, எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன், சரியா போச்சு போ. ஆனா அவனுக்கு தலகணம் ஜாஸ்தி இல்லையா, அதனால கண்ணனுடைய தலைமாட்டுல இருந்த சிம்மாசனத்துல போய் துரியோதனம் உட்காந்துட்டான். தலகணம் தலைப்பகுதியில உட்காந்துட்டான். அர்ஜுனன் மெதுவா பின்னாடி வரான். அது வரைக்கும் துரியோதனம் உட்காந்துருக்கான். கிருஷ்ணன் தான் தூங்கவே இல்லையே, அவர் அர்ஜுனன் வரட்டுங்கிறதுக்காக படுத்துட்டு இருக்கார். துரியோதனம் வெயிட்டிங். அர்ஜுனன் வந்தான். ஓ, பெருமாள் பள்ளி கொண்டு இருக்காரா, தொந்தரவு பண்ண வேண்டாம். அவன் யாரு, அடியவன். அடியவன்கிறதுனால திரு அடிக்கு கீழே அந்த ஸ்டூல்ல முக்காலில வந்து அர்ஜுனன் உட்கார்ந்தான். அர்ஜுனன் உட்கார்ந்தான்னு தெரிஞ்சதும் கிருஷ்ணன் கண் விழிச்சான். ஓ அர்ஜுனா வாடா, எப்படி இருக்க, என்ன விஷயமா வந்த, வந்து ரொம்ப நேரம் ஆச்சான்னா. பின்னாடியில இருந்து ஒரு குரல், அநீதி, அநியாயம், அக்கிரமம். யாரா அது, தூங்கி எழுந்துட்டா பின்னாடியில இருந்து அநீதி, அநியாயம், அக்கிரம். யார்? துரியோதனம் உட்காந்துருக்கான். நான் ஒருத்தன் அப்பல இருந்து வந்து உட்கார்ந்துருக்கேன், என்ன கண்டுக்கல,
இப்ப அர்ஜுனனை பார்த்து விசாரிக்கிற? கிருஷ்ணன் சொன்னா, நீ முன்னாடி வந்திருக்கலாம்ப்பா. நான் முன்னாடி அர்ஜுனனை தானே பார்த்தேன். நான் பெருமாளை பாக்குறேனாங்கிறது முக்கியம் இல்ல, பெருமாள் என்ன பாக்குறாராங்கிறதா முக்கியம். டேய், நீ முன்னாடி வந்திருக்கலாம்டா, நான் அர்ஜுனனை தான் பார்த்தேன்னா. இதுல இருந்து என்ன புரியுது? நிறைய பேர் திருமலை திருப்பதிக்கு என்ன பண்ணுவா, ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு நைட்டு போய் ஏசி ரூம்ல படுத்துட்டு கார்த்தால ஸ்ட்ரெயிட்டா போய் திருவேங்கடமுடையான் முன்னாடி நின்று 10 நிமிஷம் நான் பெருமாளை பார்த்தேன்னு சொல்லிட்டு வருவா. அவர் பெருமாளை நன்னா பார்த்திருப்பார். ஆனா ஒரு ஏழை பக்தர் 7 நாள் 7 மலை நடந்து போய் பெருமாள் முன்னாடி போய் கை கூப்பி நிக்கலான்னு பார்க்கும்போது ஜருகண்டின்னு அவரை தள்ளியிருப்பா. அவர் பெருமாளை பார்த்தாரோ இல்லையோ, பெருமாள் அந்த ஏழை பக்தரைத்தான் நன்றாக பார்த்து கட்டாட்சித்திருப்பார். துரியோதன தலைமாட்டுல நான் பெரிய ஆளுன்னு கம்பீரமா உட்கார்ந்து இருக்கலாம், அப்பா அது வேற விஷயம். ஆனா கண்ணனுடைய கட்டாட்சம் யார் மேல பட்டுதுன்னா அர்ஜுனன் மேலதான் பட்டுது. சொன்னா, சரி என்ன விஷயமா வந்திருக்கேன்னு கண்ணன் கேட்டான். அதான் யுத்தம் தொடங்குகிறது, உன்னுடைய ஆதரவு யாருக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் வந்தோம். கிருஷ்ணன் சொன்னா, 2 பேருக்குமே நான் உதவ கடமைப்பட்டிருக்கேன். என்கிட்ட நவகோடி நாராயண சேனைன்னு ஒரு பெரிய சேனை இருக்கு. யாருக்கு சேனை வேணுமோ அவங்களுக்கு நான் சேனையை கொடுத்துட்றேன். இன்னொருத்தருக்கு ஆயுதமே எடுக்காமல் நான் மட்டும் வருவேன். ஆயுதமே எடுக்காம நான் மட்டும் யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க. முதல் வாய்ப்பு அர்ஜுனா நீ கேளுன்னா. அநீதி, அநியாயம், அக்கிரமம், அது என்ன அர்ஜுனனுக்கு முதல் வாய்ப்பு? எனக்குத்தான் முதல் வாய்ப்பு வேணும்னா துரியோதன. கிருஷ்ணன் சொன்னான், துரியோதனா இப்படி எல்லாம் கத்தக்கூடாது, அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். வயதில் இளைஞர்களுக்குத்தான் முதல் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். துரியோதனனை விட அர்ஜுனன் வயசுல சின்னவன். அதனால அர்ஜுனா நீ கேளு, நான் வேணுமா, நவகோடி நாராயண சேனை வேணுமா? இப்ப துரியோதன வேண்டாத தெய்வமே இல்லை. எப்படியாவது இந்த அர்ஜுனன் அந்த எமோஷனலா கிருஷ்ணன் மட்டும் வேணும்னு வாங்கிட்டு போயிட்டான்னா அந்த நவகோடி நாராயண சேனை நம்ம பக்கம் வந்துடும். எல்லா தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமான கிருஷ்ணன் எதிர்த்தாப்புல இருக்கான். அவனை விட்டுட்டு எந்தெந்த தெய்வம் 33 தேவர்கள்லாம் இருக்காளோ எல்லாரையும் வேண்டிக்கிறேன், எப்படியாவது எமோஷனலா அர்ஜுனன் எனக்கு கிருஷ்ணன் மட்டும் போதும்னு மட்டும் சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, நவகோடி நமக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். இங்க அர்ஜுனன் சொன்னா, கிருஷ்ணா உன்னை தவிர வேற எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பா, நீ மட்டும் தான் வேண்டும். கிருஷ்ணன் கேட்டான், நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன். வேண்டாம், ஆயுதமே எடுக்காத நீ மட்டும் வேணும்னு அர்ஜுனன் வாங்கி கொண்டான். துரியோதனை பார்த்தா, சபாஷ், நவகோடி நாராயண சேனை இங்க தள்ளுன்னு குதிச்சுட்டு போனான். அங்க போய் தாத்தா பீஷ்மர்கிட்ட சொன்னான், என்ன ஒண்ணுத்துக்கும் உதவாதவன் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, தாத்தா பார், கிருஷ்ணன் தேத்து நவகோடி நாராயண சேனையை நான் வாங்கிட்டு வந்துட்டேன், ஆயுதமே எடுக்காத கிருஷ்ணனை அங்க தள்ளி விட்டேன்னா. பீஷ்மர் மனசுக்குள்ள நினைச்சிருந்தார், டேய் எத்தனை பேர் இருக்காங்கிறது முக்கியம் இல்லடா, யார் இருக்காங்கிறதா முக்கியம். நீ 9 கோடி பேரை வேணாலும் அழிச்சுன்னு வா, 100 கோடி பேரை அழிச்சுன்னு வா, கண்ணன் எங்கே இருக்கிறானோ அங்கேதான் வெற்றி. பாண்டவர்கள் பக்தியோடு தன்னிடம் வந்தார்கள். பக்தியோடு வந்தவாளுக்கு பகவான் என்ன பண்றான்னா தன்னையே தந்து விடுகிறான். இதுதான் 3வது அனுகிரகம். அப்போ துரியோதனனுக்கு சேனையை கொடுக்கறாப்புல கொடுத்தான், பாண்டவர்களுக்கு தன்னையே கொடுத்தான். இது அப்படியே நம்மாழ்வார் பாடினார், மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் தார். இந்த பாட்டுக்கு மேலோட்டமா பார்த்தா வேற அர்த்தம் தெரியும். ஆனா இதுக்கு ஈடு வியாக்கியானத்துல நம்பிள்ளை என்ற மகான் ரொம்ப சுவையா விளக்குறார். மெய்யனாகும் விரும்பி தொழுவார். விரும்பி தொழுபவர்னா பகவானே வேணும்னு விரும்பி யார் அவனை தொழுகிறார்களோ மெய்யன், அவளுக்கு உண்மையா இருந்து தன்னையே கொடுத்துருவாராம். பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம்னா இந்த இடத்துல புறம்னா பகவானுக்கு புறம்பான மற்ற விஷயத்தை ஆசைப்பட்டுன்னு வந்தா இவரும் பொய்யனா இருந்து அவர் கேட்டதை மட்டும் கொடுத்து அனுப்பி வச்சிருவாராம். அப்ப அவனையே விரும்பி அவன்கிட்ட வந்தா உண்மையா தன்னையே கொடுத்துருவான், மத்தது தானா வரும். பெருமாளே நம்ம கிட்ட வந்துட்டா மத்ததும் தானா வரும். ஆனா மத்ததை மட்டும் வேண்டி அவர்கிட்ட போயிட்டா அதை மட்டும் நீ கேட்டதை மட்டும் கொடுத்துட்டு தன்னை கொடுக்காம விட்டுடுவான். மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் என்னும்படியாக தன்னையே பாண்டவர்களுக்கு கொடுத்து நான் உங்க கட்சி உங்கள் பக்கம் வருகிறேன் என்று சொன்னானே. அது மட்டும் இல்ல, நம்ம பகவானுடைய திருவடி வாரத்துல போய் உக்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம உக்காடுற வரைக்கும் அவன் பாஸ், நாம தொண்டர்கள். உக்காந்துட்டோம்னா நம்மள பாஸ்ன்னு மேல தூக்கி உட்கார வச்சு பகவான் கீழே உட்காந்துருவானா. கிருஷ்ணன் பள்ளி கொண்டிருந்தான், அர்ஜுனன் திருவடிக்கு கீழே அந்த ஸ்டூல்ல போய் உட்கார்ந்தான். அதன் விளைவு என்னாச்சுன்னா அர்ஜுனனை தேர்ல மேல தூக்கி உட்கார வச்சு கீழே டிரைவர் சீட்ல பார்த்த சாரத்தின்னு கீழே பகவான் உட்காந்துட்டான். அப்ப நாம் அவன் திருவடியை நோக்கி போறதுதான் தாமதம். அங்க போய் நாம உட்காந்தோம்னா நம்மள தூக்கி மேல வச்சுட்டு அவன் நமக்கு கீழே இருக்க கூட பகவான் தயங்க மாட்டான். அந்த அளவுக்கு பக்தர்களுக்கு தன்னையே கொடுத்து கட்டுப்படுவான். இப்படி பாண்டவர் பக்கம் வந்தானே, இது அவன் செய்த 3வது அனுகிரகம். அடுத்து 4வது அனுகிரகம். இப்போ போர்ன்னு தீர்மானம் ஆயிடுத்து.
ஆனாலும் போர் தொடங்குவதற்கு முன்னாடி இந்த பக்கத்திலேருந்து ஒரு தூதுவர் அங்க போய் பேசணும், அந்த பக்கத்திலேருந்து ஒரு தூதுவர் இங்க வந்து பேசணும். அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சாதான் அதுக்கப்புறம் முழு போர் என்பது தொடங்கும். இப்ப கௌரவர்கள் பக்கத்தில் இருந்து சஞ்சயன் என்ற தேரோட்டி, அவர் தான் நல்ல டிப்ளமேட்டிக்கான பர்சன். அதனால திருதராஷ்டிரன் என்ன பண்றான், சஞ்சயனை தூது அனுப்புறான். பாண்டவர்கள் உபப்ளாவிய வனம் என்னும் இடத்தில் இருக்கிறார்கள். உபப்ளாவிய வனம், அங்கே பாண்டவர்கள் அவளுடைய கண்ணபிரான் சத்யபாமாவும் எழுந்தருளி இருக்கிறார்கள். இப்போ சஞ்சயன் வரான். தூதுங்கிறவன் என்ன பேசணும், உன் பக்கம் பாதி என் பக்கம் பாதி, ரெண்டு சைடும் சுமூகமா முடிச்சுக்கலான்னு பேசணும். ஆனா சஞ்சயன் என்ன தெரியுமா தூது பேசினா, தர்மபுத்திரா, நீங்க ஏதோ 5 கிராமம் எல்லாம் கேட்கிறேள், அதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்கோ, குண்டூசி நிலத்துக்கு கூட ஆசைப்படாதீங்கோ. ஆனா துரியோதனை வேற மாதிரி சொன்னா, இவன் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா சொல்றான். துரியோதனை என்ன சொன்னார், குண்டூசி நிலம் கூட கொடுக்க முடியாது போ. அது துரியோதனை சொல்றான், பாருப்பா, குண்டூசி நிலம் கூட உனக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். என்ன காரணம் தெரியுமா, நீ ஆட்சி பண்ணணும்னா நிறைய பாபங்கள்லாம் பண்ணணும், எதிராளினா அடிக்க தெரியணும். தர்மபுத்திரா, நீ பாப புண்ணியத்துக்கு பயப்படக்கூடியவன், நீ சாது, நீ இமயமலையில தபஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்குமே ஒழிய நீ அரசியலுக்கு வரேன்னா சரிப்பட்டு வராது. நீ ராஜ்யத்தை ஆள்கிறேன்னா அதுக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்ட. பாரு, துரியோதனுக்கு உன் மேல எவ்வளவு அக்கறைன்னா, நீ ஏதாவது ராஜ்யம் அது இதுன்னு ஏத்துண்டு தேவையில்லாம பாப்பத்தெல்லாம் சம்பாதிச்சுக்க வேண்டாம் இல்லையா. அதனாலதான் துரியோதனை என்ன பண்றான், ஆட்சியெல்லாம் நானே ஆண்டு பாப்பம் ஏதாவது வந்தாலும் எனக்கே வரட்டும், நம்ம அண்ணா தர்மபுத்திரர் ஜம்முன்னு காட்டுல இருந்து அவர் தபஸ் இதெல்லாம் பண்ணிட்டு நல்லா புண்ணியத்தை சம்பாதிக்கட்டும். இது கரெக்ட் தானே. அதனால இதான் அமிக்கபிள் சொல்யூஷன். நீங்க காட்டுக்குன்னு போனவா காட்டோடையே இருந்துருக்கோ, துரியோதனை ஆட்சி பண்ணட்டோம்னு பேசுறான். இதுதான் பீஸ் டாக்ஸ். தர்மபுத்திரருக்கே கோபம் வந்துருது. அப்ப கூட பீமன் சொன்னான், எங்களுக்கு 5 ஊர் கொடுத்தா கூட விடுறேன்னா. தர்மன் சொல்லிட்டார், இனி போர்தான்ட்டார். 13 வருஷம் தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம், சொன்ன வாக்க காப்பாற்றணும், ராஜ்யத்தை கொடுத்துருக்கணும். ராஜ்யத்தை கொடுக்கலனாலே துரியோதனன் போருக்கு தயாராயிட்டேன்னு அர்த்தம். அவன் தயாராயிட்டாங்கும் போது நாங்க ஏன் பின்வாங்கணும், நாங்களும் போருக்கு தயார், போர்க்களத்தில் சந்தித்துக் கொள்ளலாம்.